நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளோட முதலமைச்சர் இருக்காரு, காந்தி மேலே இவ்வளோ பட்டுதல் வச்சிருக்கீங்கல்ல, அங்கே இருக்க 39 எம்பியும் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எப்படி பண்ணிட்டு பார்த்தீங்களா, எப்படி நாங்கள் அமளி பண்ணிட்டு பார்த்தீங்களா, காந்திக்காக பண்ணணும் பார்த்தீங்களா, காந்திக்காக இப்போ பேட் எடுத்துக்கலாம் நடந்தீங்கல்ல, ஊர்வலம் நடந்தீங்கல்ல, தமிழகத்தில் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு காந்தி பேர் வச்சிங்களா இந்த 4 வருஷத்தில்? ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. கிடையாது. மொத்தத்துக்கு உங்கள் அப்பன் பேர் தந்தை பெரியார் பேர் தானே வச்சிங்க. அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் நூலகமாக இருந்தாலும் சரி, ஏதோ எல்லாத்துக்குமே யார் பேர் வைக்கிறீங்க? ஒன்று கலைஞர் பேரில் தந்தை பெரியார் பேர். தந்தை பெரியார் கூட மறந்துட்டீங்க நீங்கள், கலைஞர் பேர் தான் ஃபுல்லாகவே வைக்கிறீங்க. அண்ணாவை கூட மறந்துட்டீங்க. அண்ணா தான் கலைஞர் முதலமைச்சர் ஆக்கினாருன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. கிடையாது, இவர் வந்து அண்ணாவை காலி பண்ணிட்டு இவர் ஆனார். இதுதான் வரலாறு. அப்போ அண்ணா பேரே வைக்கிறது இல்லை, கேட்டால் நாங்கள் அண்ணா வழி வந்தார்கள். பெரியார் பேரே வைக்கிறது இல்லை, கேட்டால் நாங்கள் பெரியார் வழி வந்தார்கள். கடைசியில் பார்த்தா மொத்த திட்டத்துக்கும் பேர் கலைஞர் தான். கலைஞர் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், கலைஞர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு கலைஞருடைய பேரில் தான் இருக்கே தவிர மகாத்மா காந்தி பேரில் நீ என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்? குறைந்தபட்சமாக இந்த 4.5 வருஷத்துல ஒரு வருடமாவது ராஜ்கோட் போயிட்டு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வெறும் இங்கே இருப்பாரு, மாலை போடுவாரு, மரியாதை செலுத்துவாரு, வந்துருவாரு தவிர என்னைக்காவது இந்த 4.5 வருஷத்துல ஒரு நாளாவது ராஜ்கோட் போயிருக்காரா? ஏதாவது ஒரு வீடியோ காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க. இருக்காது. ஆனா டெல்லி போவாரு, உத்தரப்பிரதேஷ் போவாரு. எதுக்கு போவாருன்னா கூட்டணி பேச போவாரு, பிஜேபி எப்படி காலி பண்ணலாம்னு பார்க்க போவார் தவிர அங்கே போய் ராஜ்கோட்டுக்கு போய் காந்தி சமாதிக்கு மரியாதை செலுத்த மாட்டார்.